வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க பண்ருட்டி மன்ன வழக்கலை மன்றம், வாழ்க பண்ருட்டி மன்ன வழக்கலை மன்றம், தலைவர் விஜயரங்கன் வாழ்க வாழ்கவே, பொருளாளர் டாக்டர் அபிராமி வாழ்க வாழ்கவே, சங்க உறுப்பினர் அனைவரும் வாழ்க வாழ்கவே, தலைவர் விஜயரங்கன் வாழ்க வாழ்கவே, பொருளாளர் டாக்டர் அபிராமி வாழ்க வாழ்கவே, சங்க உறுப்பினர் அனைவரும் வாழ்க வாழ்கவே, வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், இறைவனை கொண்டாடுவோம், இறைவனை கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது, நீக்கமாறு சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய், உடலில் இயக்கம் அவன் ஆழ்வில் உயிரில் அறிவும், அவன் தல்லாம் கற்றார் செயல்விளைவாய் காணும் என்ப துன்பம், அவனின் இயக்கம் அணு ஆற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில்தான் நீ உன்னில் அவன் யார் நீ யாத்திரேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி, அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகமே. பண்ருட்டி மனவளக்கலை மன்றம் வருகவே, வாழ்வில் இன்பம் பெறுகவே, பண்ருட்டி மனவளக்கலை மன்றம் வருகவே, வாழ்வில் இன்பம் பெறுகவே, நீராயுள் நீரை செல்வம் நோயில்லா வாழ்வு பெற்று வேதாத்திரி மகரிஷி பழகி பழி வாழ்கவே, மன அமைதி பெருகவே, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகமே. பண்ருட்டி மனவளக்கலை மன்றம் வருகவே, வாழ்வில் இன்பம் பெருகவே, பண்ருட்டி மனவளக்கலை மன்றம் வருகவே, வாழ்வில் இன்பம் பெருகவே, நீராயுள் நிறை செல்வம் நோயில்லா வாழ்வு பெற்று வேதாத்திரி மகரிஷி வழியின் வழி வாழ்கவே, மன அமைதி பெருகவே, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க பண்ருட்டி மன்ன வழக்கலை மன்றம், வாழ்க பண்ருட்டி மன்ன வழக்கலை மன்றம், தலைவர் விஜயரங்கன் வாழ்க வாழ்கவே, பொருளாளர் டாக்டர் அபிராமி வாழ்க வாழ்கவே, சங்க உறுப்பினர் அனைவரும் வாழ்க வாழ்கவே, வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், இறைவனை கொண்டாடுவோம், இறைவனை கொண்டாடுவோம். எல்லாம்
வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமாறு சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் நல்லாம் கற்றார் செயல்களாய் காணும் என்ப துன்பம் அவனின் இயக்கம் அணு ஆற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில்தான் நீ உன்னில் அவன் யார் நீ யாத்திரேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகமே பங்குட்டி மனவளக்கலை நீ வர்க்கம் வருகவே வாழ்வில் இன்பம் பெறுவதே பங்குட்டி மனவளக்கலை மனிதம் வருகவே வாழ்வில் இன்பம் பெறுகவே நீளாயுள் நீரை செல்வம் நோயில்லா வாழ்வு பெற்று வேதாத்திரி மகரிஷி பழகி பழி வாழ்கவே மன அமைதி பெருகவே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகமே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக 4 மணியிலிருந்து நம்ம நிகழ்ச்சிகள் போயிட்டு இருக்கு. எல்லாரும் ரொம்ப அருமையாக பங்கெடுத்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஐயாவோட சிந்தனையும் மிக சிறப்பாக இருந்தது. நம்ம பண்ருட்டி அறக்கட்டளை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஐயா வந்தால் தான் அந்த நிகழ்ச்சியை கலக்கட்டும். ஏன்னா இந்த அளவுக்கு பண்ருட்டி அறக்கட்டளை இன்னைக்கு நம்ம ஊரில் வளர்ந்துருக்குன்னா அதற்கு மூல காரணம் ஐயா தான். எனக்கு குரு. அடுத்ததாக எத்தனையோ வேலைகள் இருந்தும் அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அரங்காவலர்களையும் வணங்குவதிலும் வாழ்த்துவதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்னைக்கு 2 நிகழ்ச்சி சேர்த்து கம்பைன் பண்ணி பண்ணுறோம். ஒன்று வேதாத்திரிய வேள்வி தினம். எப்போ வருகிறது? வேதாத்திரிய வேள்வி தினத்தை பற்றி ஐயா பேசினாங்க. சரி, அரங்காவலர் தினத்தை பற்றி கொஞ்சம் நம்ம பேசலாமே அப்படின்னு. இப்போ அறம் அப்படின்னா என்ன, அறக்கட்டளைன்னா என்ன, அரங்காவலர்கள்னா என்ன, அதை பார்ப்போமே. அறம்னா நமக்கு தெரியும். நமக்கு எடுத்த உடனேவே என்ன சொன்னாங்க ஆத்திச்சூடியில, அறம் செய்ய. அதுதான் தமிழோட சிறப்பு. ஆண் வந்தது இங்கிலீஷ்ல என்ன பண்ணுவாங்க, ஏ ஃபார் ஆப்பிள்னுவாங்க. ஆனா இங்கெல்லாம் எப்படின்னாக்கா ஆனா அம்மா, அம்மா விட்டு அடுத்தது அறம். அறம் செய்ய விரும்புன்னு தான் ஆத்திச்சூடியே அவை பாட்டி ஆரம்பிச்சாங்க. அறம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஈகை, அடுத்தவர்களுக்கு உதவி செய்தல், தானம், தர்மம், இப்படி எது வேணா நம்ம சொல்லலாம். எல்லாமே அறத்தில் சேர்ந்தது தான். சரி, இப்போ அறக்கட்டளைன்னு வச்சுருக்கோம் இல்லையா, பண்ருட்டி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை. அறக்கட்டளை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு ட்ரஸ்ட், ஒரு நிறுவனம், ஒரு குழு. எதற்காக இந்த குழு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, நான் நல்லதையே செய்வேன், அடுத்தவங்களுக்கு உதவியே செய்வேங்கிறதுக்காகவே ஒரு குழு ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு பேர் தான் அறக்கட்டளை. அறம் செய்வதற்காக ஒரு கட்டளை. இதனாலதான் அதுக்கு பேர் என்ன சொல்றோம், மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அப்படின்னு சொல்லுவோம். சரி, அரங்காவலர்கள் தினம் கொண்டாடுறோம். இதுல அரங்காவலர்களா நீங்க எல்லாம் இணைஞ்சுக்கணும்னு சொல்றோம். அரங்காவலர்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த அறத்தை பாதுகாத்து நடத்தி பொறுப்பேற்றுக்கொள்வது. அதாவது இது நல்லபடியா நடக்குதா இந்த அறக்கட்டளை, மக்களுக்கு சரியான முறையில் உதவிகள் போய் சேருதா, மக்கள் இந்த அறக்கட்டளையால் நன்மை அடைகிறார்களான்னு பார்க்க யாரோட வேலை, அரங்காவலர்களுடைய வேலை. அதுதான் அவர்களுடைய பொறுப்பு, கடமை. அதற்காக தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், அரங்காவலர் தினம்னு கொண்டாடிட்டு. சரி, நான் சொன்னேன் அறம்ங்கிறது ரொம்ப முக்கியம். சிம்பிளா சொன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் தானே சொல்றாங்க. ஏன் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்? நல்ல கேள்வி தானே. நம்ம ஏன் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்? செய்யாம இருந்தா என்ன? அதாவது நம்மை ஒண்ணா பார்க்கணுமே, நம்மை தூய்மை செய்து கொள்ள. அப்பெல்லாம் நாங்களே என்ன தூய்மையா இல்லையா? அதாவது இந்த பிறவி எடுக்கும் பொழுது நம்மெல்லாம் சில பதிவுகளோட தான் இந்த பிறவி எடுத்துருக்கோம். இந்த பிறவியினுடைய நோக்கமே என்னன்னா, இந்த பதிவுகளை போக்கிட்டு தூய்மை அடையலாம். ஆனா அது தெரியாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கோம். கடைசியில வாழ்க்கையோட நோக்கத்தை
மறந்துட்டோம். அப்ப என்ன செய்யணும்னா நம்மை நாம் தூய்மை செய்யணும். எப்படி தூய்மை செய்யணும் அப்படின்னா, பாரதியாரே அவருடைய மகாகவி கவிதை எழுதியிருக்காரு. அது என்ன கவிதை அப்படின்னா, துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாறி, துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாறி, மனம் வெளுக்க சாம்பல் உண்டா எங்கள் முத்து மாறி. பாருங்க, அவ்வளவு பெரிய ஞானி மகாகவி. ஆனா அவருக்கே எப்படி தூய்மை செய்துக்கிறது நம்ம மனச அப்படின்னு தெரியல. அதனால முத்துமாரிட்ட போய் என்ன பண்றாரு, கதறாரு பாட்டு எழுதி, ஏதாவது ஒரு ஐடியா கொடு, நான் எப்படியாச்சும் என்ன பண்ணணும், நான் என்ன தூய்மைப்படுத்திக்கணும். சரி, இப்ப நமக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? நம்ம போய் கதறணுமா கத்தணுமா தூய்மை செய்துக்கிறதுக்கு? ஏன்னா நம்ம கையில நம்ம சுவாமிஜி நம்ம வேதாத்திரி மகரிஷி என்ன கொடுத்துருக்காரு, மன வள கலை பயிற்சிகள் கொடுத்துருக்காரு. அங்க உட்காந்து நம்ம என்ன பண்றோம், தியானம் பண்றோம், காயக்கல்பம் பண்றோம், அகத்தாய்வு பண்றோம், கருமையை தூய்மை பண்றோம். பண்ண 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 என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கருமையம் தூய்மை ஆகிக்கிட்டே வருது. சரி, கருமையம் தூய்மையா இல்லை. இப்ப சொன்னார் இல்லையா, துணி எல்லாம் கரைப்பட்டு போச்சு, உடனே ஒரு டிட்டர்ஜென்ட் போட்டு நம்ம துணியை வெளுத்துக்கிறோம். ஆனா நம்ம மனசுல பட்டிருக்க கரையை எப்படி வெளுக்கிறதுன்னு கேள்வி கேட்டார் இல்லையா? அதே மாதிரி நம்ம மனசுல கரை இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, சுவாமிஜி சொல்லுவாங்க, உடலிலே நோய் மாத்தி 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 நோய் வந்துட்டே இருக்கா, அப்ப கருமை இருக்க பதிவு இருக்கு, கலங்கள் இருக்கு. அடுத்தது மனதிலே குழப்பம், எப்ப பாரு எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா முடிவெடுக்க முடியாம என்ன பண்ணுவாங்க, குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அது எதனுடைய அடையாளம், கருமைய கலங்கம், கரை இருக்குது. சரி, அடுத்தது மூணாவது, வாழ்க்கையிலே சிக்கல், சிக்கல் மாத்தி சிக்கல், பிரச்சனை மாத்தி பிரச்சனை மாத்தி மாத்தி வந்துட்டே இருந்தா என்ன ஆயிடுது, அப்ப நம்ம கருமையில கலங்கம் இருக்குன்னு அர்த்தம். சரி, இது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் இருக்கானா, இந்த பூமியில பிறந்த மனிதர்கள் அனைவருக்கும் இருக்கு. உடனே நீங்களாம் கேட்கலாம், பாதி பேருக்கு இருக்கு பாதி பேருக்கு இல்லையா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த பதிவு இருந்தால்தான் இந்த உடலே நமக்கு, இந்த பிறவியே நமக்கு. அப்ப நம்ம தூய்மை ஆயிட்டோம்னா நமக்கு பிறவியே கிடையாது. இதுதான் பிறவி பெருங்கடல் நீந்துதல்னு சொல்லுவாங்க, முழுமை பேரு அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ நம்மை தூய்மை செய்துக்குள்ள நாம் என்ன செய்யணும், முதல் மட்டும் என்ன பண்ணணும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும். அடுத்தது உயர் புகழ் அடைய, வாழ்க்கை தரத்தை உயர்த்த. எல்லாருக்கும் ஆசை, என்ன ஆசை, இந்த ஆசை யாருக்காவது இல்லாம இருக்குமா? 4 பேர் நம்மளை பத்தி என்ன பேசணும், புகழ்ச்சியா பேசணும். காசு பணத்துக்கு ஆசைப்படாதவங்க கூட புகழுக்கு மயங்கிடுவாங்க. கரெக்டா இல்லையா? 4 வார்த்தை அவங்களை பத்தி பெருமையா பேசணும்னா உடனே என்ன ஆயிடுவாங்க, எவ்வளவு கோபம் இருந்தாலும் சாந்தமாயிடுவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில பெரிய சாதனை பண்ணணும், நல்ல நிலைமைக்கு போகணும், உயர்ந்த நிலைக்கு போகணும், நல்ல பொருளாதாரத்தில் உயரணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி பின்னாடில இருந்து யாரும் இருக்கிறாங்க, யாரும் தெரியல, இருக்காங்க இல்லையா? அது வேற எதுவும் இல்லை, அது நம்மளுடைய பதிவுகள் தான். சரி, அப்ப இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் ஈடேறணும், வாழ்க்கையில உயரணும், உயர் புகழ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு சொன்னா உங்களுக்கு எப்படியும், இப்போ சிங்கம் புலி எல்லாருக்கும் தெரியுமா? எங்க இருக்கு? பதிலே சொல்ல மாட்டீங்களா? அதனால நான் ஈஸியான கொஸ்டின் வந்துட்டேன். காட்டுல இருக்கும். காட்டுக்கு ராஜா யாரு? இப்போ கரெக்டா ஆன்சர்லாம் சொல்றீங்க, வெரி குட். நம்ம மக்கள் நல்ல டிப்ளமா படிக்கிறீங்க. சரி, காட்டுக்கு ராஜா சிங்கம். ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிங்கத்தை விட புலி வலிமையானது, தெரியுமா? சிங்கத்தை விட புலி சாமர்த்தியமானது. இப்ப சிங்கமும் புலியும் ஒன்னா ஓடுதுன்னு வச்சுக்கலாம், ஒரு மானை கட்டிட்டு எது ஜெயிக்கணும் கண்ணை ஓடிட்டு சொல்லாம புலி. ஏன்னா எல்லா விதத்திலும் சிங்கத்தை விட புலி உயர்ந்துதான். அப்படிதான், ஆமாங்க. சரி, அப்ப காட்டுக்கு யார ராஜாவா? புலிய ஆகணும். ஏன் சிங்கத்தை ஆகணும்? ஏன் ஆகணாங்க? நாங்க ஆகலீங்க அப்படிங்களா? இந்த வம்புக்கே நாங்க வரல, நாங்க ஆகல. ஓட்டு அதிகம் வந்துருச்சு. ஓ, எலெக்ஷன் எடுத்துனாங்களோ? வாழ்களோட. அதாவது இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க, ஏன் சிங்கத்தை காட்டுக்கு ராஜாவா ஆகினாங்கன்ற விளக்கம் சொல்றாங்க அழகா. ஒரு மான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிங்கமும் இருக்கு, ஒரு புலியும் படுத்துருக்கு. ஒரு மான் கிராஸ் ஆகுதுன்னா சிங்கம் பசித்தால் மட்டுமே அடிக்கும், புலி பார்த்தாலே அடிக்கும். வித்தியாசம் புரிஞ்சுச்சுங்களா? அப்ப அடுத்தவர்களை வாழ வைத்தால்தான் அவர்களுக்கு அந்த பெருமை. எந்த நேரமும் நம்ம அடுத்தவங்களை அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அங்க பெருமை இல்லை. இதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க.
அதாவது தலைமைப்படுது. அப்ப நம்ம வாழ்க்கையில நல்ல உயர்ந்த நிலைக்கு போகணும், உயர் புகழ் பெறணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? புலி மாதிரி இருக்கணுமா, சிங்கம் மாதிரி இருக்கணுமா? சிங்கம் மாதிரி இருக்கணும். எப்ப தேவையோ அப்பதான் அடுத்தவங்க என்ன பண்ணணும்? நம்ம சத்தம் போடணும், அடிமைப்படுத்தணும், எல்லாமே. அப்ப அந்த நேரம் அது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடும்? நம்ம சாதுவாக மாறணும். இதுதான் இந்த கதையில இருந்து ஒரு இது சொல்றாங்க. ஏன் வந்து சிங்கம் புலி வேறுபாடுகளுக்கு இதை சொல்றாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம அறம் செய்கிறோமோ, அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறோமோ, அதை வைத்துதான் இறைவன் என்ன பண்ணுவாராம்? எப்படி காட்டுக்கு சிங்கத்தை ராஜாவா இருந்தாரோ அந்த மாதிரி நாட்டுக்கு நம்ம ஊருக்கு ராஜாவாகணும்னா நம்ம என்ன செய்யணும்? அறம் செய்யணும். அப்பதான் உயர் புகழ் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கவுன்சிலிங் பண்ணும்போது சொல்லுவாங்க, என்னை விட தகுதி இல்லாதவங்களாம், என்னை விட திருப்புளிப்புலது, என்னை விட திறமை இல்லாமலாம் வாழ்க்கையில என்ன பண்றாங்க? மேல போய்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு அதிர்ஷ்ட கட்டங்க, எனக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குதுங்க. நான் மட்டும் எப்படி இருக்கேன்? எப்பயுமே ஒரு கீழ்நிலையில தான் இருக்கேன். என்னை விட திறமை இல்லாதவங்களாம் எப்படி மேல போறாங்க? காரணம் இதுதான். அப்ப நாம ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோங்க? சிங்கம் போல இருக்கிறோம். அடுத்தவர்களுக்காக அந்தந்த நேரங்களில் விட்டு கொடுக்கணும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும். எப்பவும் ஒரு உதவின்னு வந்துட்டா நம்ம எப்பயும் என்ன பண்ணணும்? நம்ம மனவள கலைஞர்கள் முதல்ல அதான் எதுக்கு? உதவி செய்யறது. சரி, அப்ப ரெண்டாவது பாயிண்ட் தெரிஞ்சுட்டோம், உயர் புகழ் கிடைக்கும், வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு நம்மளால உயர முடியும். அடுத்தா இறக்கிற கிணறு தான் சுரக்கும் ஒரு வழக்கை சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிணத்துல நம்ம தண்ணியை மோண்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிணறுல என்ன ஆகுமா? ஊற்று நல்லா சுரக்குமா. அதே போல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்யணுமோ, கொடுக்கணுமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு திரும்ப என்ன ஆகுங்க? நம்ம வாழ்க்கை மாதிரி தான் ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம வாழ்த்துக்கு சொல்றோம் இல்லையா? வாழ்த்துக்கு என்ன சொல்றோம்? நம்ம நல்ல அலையில நம்ம மனவர கைக்கிறது எப்பயும் நல்ல வார்த்தையே பேசணும், நல்லதே அடுத்தவங்களுக்கு நினைக்கணும். நினைக்க 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 யாருக்கு அதிக நன்மை? நம்ம வாழ்த்துனவங்களுக்கா? நமக்கு தான். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம அவங்கள விட 2 மடங்கு நல்லா இருக்கும். அதனால எப்பயுமே எல்லாரையுமே நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கணும், வாழ்க வளமுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா? அதே போலதான் பொருளாதாரம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்தவர்களுக்கு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு திரும்ப என்ன ஆகுங்க? வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு உண்மை விஷயம் என்னன்னா, ஒரு டைரக்டர் தெரிஞ்சுக்க உங்களுக்கு மணிவண்ணன் அப்படின்னு ஒரு டைரக்டர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்தாரு, நிறைய படங்கள்லாம் எடுத்துக்காரு. அவரு வந்து அவருடைய பேட்டிக்கு இதை சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால கூட பகிர்ந்துட்டாரு. அது என்னன்னா, அவர்கிட்ட ஒரு கதாசிரியர் வந்தார். அவர் எப்படிப்பட்டவர் அந்த கதாசிரியர்னா, அந்த காலத்துலாம் கிராமத்துல இருந்து ஓடி வந்துருவாங்க இல்லையா? சினிமாவில் நடிக்கிற ஆசிரியர், சினிமாவில் பாட்டு எழுதணும், கதை எழுதணும்னு அந்த மாதிரி ஒருத்தர் ஓடியாந்துருக்காரு. கிட்டத்தட்ட 4 வருஷம் சென்னையில இருந்து படாத கஷ்டப்பட்டுருக்காரு. அவரால் ஒண்ணுமே சாதிக்க முடியல. கதைகளா எழுதி எழுதி ஒரு டைரக்டரா பார்த்துருக்காரு, இவரையும் பார்த்துருக்காரு. ஆனா என்ன பண்ண முடியல? அவரால் அந்த கதைகளை படமாக மாற்ற முடியல. அவர் செலக்ட் பண்ணல, டைரக்டர் இயக்குனரும் செலக்ட் பண்ணல. அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுது? அவர் மன விரக்தியில இருக்கும் போது ஒரு தந்தி வருது. என்ன வருதுன்னா, உங்க அப்பா இறந்துட்டாரு, ஈம காரியம் செய்யவாது நீ வந்து சேரு ஊருக்கு. உடனே அவர் முடிவு பண்றாரு, போதும் நம்ம கதை எழுதுற வரைக்கும் இத்தனை வருஷம் நம்ம வாழ்க்கையை வீணாக்கிட்டோம், இனிமே இங்க உட்காந்து தேவை, இப்ப நம்ம ஊருக்கு போய் ஒழுங்கா விவசாயத்தையாவது பார்ப்போம் முடிவு பண்ணிட்டு கிளம்பலான்னு பாக்குறாரு. கையில ₹1 காசு, கத்தையா அவர் எழுதுற கதைகள் இருக்கு. சரி என்ன பண்றாரு? அதை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடியோவுக்கு போய் அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் கதைகளை காமிச்சு கேட்கிறாரு, எப்படியாவது வந்து எனக்கு இந்த கதைகளை எடுத்துருங்க, நான் ஊருக்கு போகிறேன், இது கூட நான் வரமாட்டேன், வந்து உங்களெல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டேன், எனக்கு பணம் கொடுத்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் நான் ரொம்ப சார்ந்து கேட்கிறாரு. ஆனா யாருமே உதவி செய்ய தயாரா இல்லை. இதை பார்த்துக்கிட்டே இருந்த இயக்குனர் இந்த மணிவண்ணன் என்ன பண்ணாரு? கூப்பிட்டு என்னப்பா உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு கேட்கிறாரு. எனக்கு ஒரு ₹1500 இருந்தா போதும், ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டு ஈம காரியம் பண்றதுக்கு கூட எனக்கு காசு இல்லைன்னா எனக்கு கேவலமா நினைப்பாங்க, நான் ஒரே பிள்ளை எங்க அப்பாவுக்கு, அதனால தயவு செய்து ஒரு ₹1500 பணம் கொடுப்பாரு. உடனே பணத்தை எடுத்து பாக்கெட் வந்து கொடுத்தாராம். கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு? கையில வச்சிருந்தாரு கதை, ஒரே ஒரு கதை கடைசியா வச்சுட்டு கெஞ்சிருக்காரு எல்லாத்தையும், அதை கொடுத்துட்டு போயிடுறாரு. கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்க. வேணாங்கிறாரு. இல்லை பரவாயில்ல, எனக்கு உங்ககிட்ட வாங்கிட்டேன், கடனாங்கிற ஒரு ஃபீலிங் வரும், அதனால நான் வந்து உங்ககிட்ட இந்த கதையை வித்ததா இருக்கணும், நான் இவ்வளவு நாளா 4 வருஷமா அரும்பாடுபட்டா யார்கிட்டயும் என்னால என்ன பண்ண முடியல, ₹1 கூட சம்பாதிக்க முடியல, கதையை விட்டு நீங்க வாங்கிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அவரும் உதவிதானே செய்யணும்னு நினைச்சாரு, அதனால சரி வாங்கிக்கிறாரு அந்த கதையை. ஆனா அதுக்கப்புறம் நடந்ததுன்னா டர்னிங் பாயிண்ட். அவரே எதிர்பார்க்கல, ஒரு 1 மணி நேரத்துல இன்னொரு டைரக்டர் வராரு. வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல கதை வேணும்,
சூப்பரான ஒரு ஃபினான்ஷியல் நிறைய காசு செலவு பண்ண தயாராக இருக்கு, நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, கதையை கொடுத்தாக்கா டேரக்ட் ஆகலாம், நான் கூட டேரக்ட் பண்ணல நீயே பண்ணு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டாரு. உடனே என்ன பண்ணிட்டு அந்த நேரம் கதை இல்லை வந்துட்டாரு, ப்ரொடியூசர் வந்துட்டாரு, ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்துருச்சுன்னும் போது கையில் இருக்கிற கதையை பற்றி காமிப்போமே கையில் வச்சிருந்த கதையை என்னன்னு கூட படிச்சு பார்க்காம அந்த ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்துட்டாரு. இவர் நண்பர் டேரக்டர் வாங்கி கொடுத்து அவர் அதோட போயிட்டாரு. கடைசியில அந்த ப்ரொடியூசர் அந்த கதையை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த படத்தை எடுத்து அதுல மொத்தம் அவருக்கு கிடைச்ச லாபம் 46 லட்சம். டேரக்டருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? படம் ஓஹோன் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆயிடுச்சான். ஓஹோன் ஓடுனதுனால நிறைய லாபம் கிடைச்சதுனால அவருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்களா டேரக்டருக்கு? 46 லட்சம். இது அவரோட பேட்டியில சொன்னா இது உண்மையா நடந்தது. அதுக்கப்புறம் அந்த கதாசிரியர் போனவங்க என்ன ஆறாதுன்னு தெரியல, அவங்க விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சாரு, வேற விஷயம். ஆனா இங்க நாம எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னன்னா, அன்னைக்கு அவர் போய் அந்த இயக்குனர் கிட்ட கெஞ்சல கேட்கல, ஆனா ஒரு 10 பேர்கிட்ட அவர் கெஞ்சதை பார்த்து அனுதாபப்பட்டு நம்மால் முடிந்ததை உதவி செய்யணும், அப்பாவுக்கு இந்த மாதிரி ஈமக்காரியம்னு சொல்றாங்க அந்த பையன் நினைச்சு அந்த 1500 ரூபாய் அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணாரு பாருங்க. அது வந்து எத்தனை மடங்காக திரும்ப அவர் வந்திருக்கு. இதான் சொல்றேன், இறைக்கிற கிணறு தான் சொல்லப்போம். அது போல நம்மளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ அடுத்தவர்கள் ரொம்ப கஷ்டங்கள் இருக்காங்க, ஒரு டைம் இருக்குன்னு சொல்லுவாங்க, காலம் சார்ந்த உதவி அந்த மாதிரி செய்யணும். அவ்வளவு எவ்வளவு போன பணம் எப்படி வருங்க? வாழ்க்கை மடங்கா, 2 மடங்கா, 3 மடங்கா, 4 மடங்கா நிச்சயமாக என்ன பண்ணும்? நம்மை நோக்கி வரும். சரி, இன்னும் ஆரம் செஞ்சுட்டே இருக்கும். அதனால இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்ப்போமே. இறைநிலைக்கு அருகாமையில் போகும் ஒரு தருணம் கிடைக்கும். அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொன்னா கடவுளே பார்ட்னர்ஷிப் பேசலாம். என்னங்க கதை விடுறீங்க அப்படின்னு தோணுதா? நம்ம எல்லாருக்குமே ஆசை. என்ன ஆசைன்னா எப்படியாச்சும் என்ன பண்ணுவோம்? கடவுள்கிட்ட நம்ம க்ளோஸா போயிடும். அப்பதான் நம்ம ஏதாவது போய் நமக்கு உடம்பு சரியில்லை, வாழ்க்கையில பிரச்சனைனா எங்க போறோம்? எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போறோம். எங்க போறோம்? கடவுள்கிட்ட தான் போறோம். கரெக்டா? வேற யாருக்கும் சொல்றது இல்லை. நேரம் போய் கடவுள்கிட்ட கதறி கதறி அழுகிறோம். அதனால பார்த்தோம்னா உடனே கண்ணை வச்சு வந்துடுவோம். உண்மையா இல்லையா? எல்லாரும் போறோம். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? கிடையாது. அப்ப நம்ம அந்த கடவுளே ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு, நமக்கு பார்ட்னர் ஆயிடுச்சு, ஒர்க்கிங் பார்ட்னர் ஆயிட்டாருன்னா நல்லா தானே இருக்கும். சரி, இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன், ஒரு சூழ்நிலை சொல்றேன். இப்போ ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்காரு, பெரிய பிசினஸ் மேன், ஒரு 300 கோடி டர்ன் ஓவர் பண்றாரு. சரிங்களா? சும்மா உங்களுக்கு புரியுறதுக்காக இது எப்படி பார்ட்னர்ஷிப் பேசுறதுக்காக நான் உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்தா நீங்க இனிமே நாளைக்கு பார்ட்னர்ஷிப் பேசலாம்ல, அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு 300 கோடி டர்ன் ஓவர் பண்றாரு, நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்றாரு. அது கிட்டத்தட்ட அவருக்கு 25 கோடி லாபம் தரக்கூடிய ப்ராஜெக்ட். நாளைக்கு காலையில 7 மணிக்கு லான்ச். அவருக்கு முக்கியமான சிஇஓ, கம்பெனியோட முக்கியமான சிஇஓ, அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யறாங்க. ஆனா அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் யார் பண்றாங்கன்னா அந்த சிஇஓ தான் பண்றாரு. அவர் இருந்தால்தான் அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ண முடியும்? சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ண முடியும். ஆனா ராத்திரி 12 to 1 மணிக்கு அந்த சிஇஓ கிட்ட ஃபோன் வருது, என் மனைவிக்கு ஸ்ட்ரோக், பிரெயின் ஸ்ட்ரோக், மூளையில ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு கை கால் அடிச்ச மாதிரி ஒரு பேரலிட்டிக் கண்டிஷன் வந்துருச்சு, அதனால நான் உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போறேன் அப்படின்றாரு. உடனே இந்த பிசினஸ் மேன் என்ன பண்ணுவாரு? இந்த தொழிலதிபர் என்ன பண்ணுவாரு? இது நம்மளா சொல்றதா? என்ன பண்ணுவாரு அப்படின்னா, என்ன பண்றாருன்னா நேரா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாரு. 20 லட்சம் பணம் கட்ட சொல்றாங்க, உடனே கட்டுறாரு. இவர் பெரிய 300 கோடி டர்ன் ஓவர் பண்ற பெரிய கம்பெனியோட எம்டின்றதுனால உடனே அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டரே வந்துடுறாரு. 2 நாள் கழிச்சு பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் 1 மணி நேரத்தில் என்ன பண்றாங்க? காலையில 6 மணிக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி தியேட்டர் விட்டு வெளியே வந்துருக்காங்க. 7 மணிக்கு லான்ச் போய் அங்கே நிற்கிறாரு தொழிலதிபர். சிஇஓ என்ன பண்றாரு? எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? சிஇஓ ஹாஸ்பிட்டல் இருப்பாரு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா சிஇஓ அங்க இல்லை. எங்க இருக்காரு? ப்ராஜெக்ட் லான்ச் பண்ற இடத்துல இருக்காரு. ஏன்னா அவர் இல்லைன்னா அன்னைக்கு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண முடியாது. நஷ்டம், பெரும் நஷ்டம். ஒரு நாள் பண்ணலாம், ஆனால் நஷ்டம் நஷ்டம் தானே. சொன்ன தேதிக்கு நம்மளால செய்ய முடியல, அது வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு இழிவு தானே. புரியுதுங்களா? அப்போ வந்து நிற்கிறார். இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன் வந்தார் அந்த சிஇஓ? ஏன் வந்தார்? அவர் மனைவி மேல பாசம் இல்லையா அவருக்கு? இப்ப இதான் சாக்கு விட்டு வந்தாரா? இல்ல, நான் கேக்குறேன், இதுவே அந்த முதலாளி வரலன்னா, பணத்தை கட்டலன்னா, ஆபரேஷன் நடக்கலன்னா வந்துருப்பாரா? அப்ப அந்த முதலாளியோட வேலையை இவர் செய்யறாரு. அதனால இவர் என்ன பண்ணாரு? அவர் வேலையை செய்ய இவர் வந்துட்டாரு.
அந்த பணம் கட்டுறதோ அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த மனைவிக்கு ஆபரேஷன் ரெடி பண்றதோ யாரோட வேலை? அந்த சிஇஓட வேலை. ஆனா அதை அன்னைக்கு பார்த்தது யாரு? அந்த தொழிலதிபர். இவர் வேலையை அவர் பார்த்ததுனால அவர் வேலையை இப்போ இந்த சிஇஓ தான் நம்பலாம். இந்த மனைவிக்கு உடம்பு சரியில்லாம சொல்ல அதுதான் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். திடீர்னு மிட் நைட்ல எவ்வளோ பிரச்சனை வருது நமக்கு. இதே மாதிரிதான் என்ன ஆகுது? நமக்கு எத்தனையோ வியாதிகள் வருது, நமக்கு வருது, நம்ம பிள்ளைகளுக்கு வருது, நம்ம குழந்தைகளுக்கு வருது, எல்லாருக்குமே வருது இல்லையா? அது மட்டும் கிடையாது, நமக்கு எத்தனையோ வாழ்க்கையில கூட திடீர்னு பொருளாதாரத்துல பெரிய இழப்பு வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது நமக்கு உதவியாக நம்ம யாருக்கு வேலை பார்க்கணுமோ அவங்க வருவாங்களா, வரமாட்டாங்களா? அறம் என்பது நாம் இறைநிலைக்கு செய்யக்கூடிய உதவி. இப்ப அறம் தான் என்ன? அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுன்னு சொன்னல. யார் எங்க துன்பப்படுறாங்களோ நம்ம இரட்டை பண்பாடு அதானே. எந்த இடத்துல யார் துன்பப்படுறாலும் நம்ம என்ன செஞ்சாலும் உதவி செய்யணும். யாருக்கும் முதல்ல துன்பம் கொடுக்கக்கூடாது. துன்பப்படுபவர்கள் நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்யணும். அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து மகரிஷியோட இந்த இரண்டொழுக்கு பண்பாடு ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா அதுதான் அறம் இல்லையா? அப்ப அறம் செய்ய செய்ய இதெல்லாம் யாரோட வேலை? கஷ்டம்னா நம்ம யார்கிட்ட எழுதுறோம்? கடவுள்கிட்ட எழுதுறோம். அப்ப கடவுள் அந்த கஷ்டத்தை தீக்கணும்னு நினைப்பாரா இல்லையா? அவர் சங்கு சக்கரம் புளித்தூள் எல்லாம் போட்டுட்டு சிலுவையை கையில எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வர முடியுமா? முடியாது. அப்ப சமஸ்கிருதத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெய்வம் மனுஷருக்கு தான். அப்ப ஏதாவது ஒரு மனிதர்களை தான் அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை நம்ம உதவி செய்ய அனுப்புவாரு. அந்த மாதிரி மனிதர்களாக நம்ம இருந்தால், அறம் செய்தால், நம்ம வீட்டுல ஏதாவது பிரச்சனை யார் வந்து நிற்பா? நம்ம பிரச்சனைகளை யார் பாப்பா? இதுதான் பார்ட்னர்ஷிப். புரியுதுங்களா? அது இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை. இதுக்கெல்லாம் அர்த்தம் நம்ம பெருசா யோசிக்கிறது, சிம்பிளா யோசிக்கிறோம். இதுவும் அதுக்கு அர்த்தம் தான். அதனால அறம் செய்ய செய்ய நமக்கு என்ன ஆகுங்க? இறைவனுக்கு அருகாமையில் போக முடியும், இறைநிலையை உணர முடியும், தெய்வாம்சம் பொருந்திய மனிதராக மாற முடியும். அப்ப போய் நம்ம அறம் செய்யறது வேணாம்னு சொல்லுவோமா? அறம் எவ்வளவு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம இனிமே என்ன பண்ணுவோம்? ரெடியா இருக்கமா இருக்க மாட்டோமா அறம் செய்யறதுக்கு? வாழ்க்கணும். சரி, கடைசியா இப்போ மனிதனுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை. எல்லாரும் நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். என்ன ஆசை அப்படின்னா, கேட்டா என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு என்ன ஆசை? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களா? ஏன்னா ஆசையை கேட்டா இவ்வளவு யோசிக்கிறீங்க. நான் சொல்லிட்டு மாதிரி நானே ஆன்சர் லீவ் அவுட் பண்ணிடுறேன். நிம்மதியா இருக்குங்க. சொல்றமா இல்லையா? காமன் ஆன்சர். இதுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லையா? இதை தவிர யாரை நம்ம என்ன எதிர்பார்க்க போறோம்? யாரை கிடையாது ஒரு வார்த்தை தான் வரும். ஏங்க நிம்மதியா இருந்தா போடுங்க, மன நிறைவோடு இருந்தா போடுங்க. எல்லாத்த விட முக்கியமா மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப நம்ம ஓடுறதே எதை தேடி ஓடுறோம்? கார் எடுத்துக்கிறோம், ஓடுறோம், பார்க்குக்கு போ, பீச்சுக்கு போ, சினிமாவுக்கு போ. எதை தேடி ஓடுகிறோம்? தெரிஞ்சு ஓடுறோமா? தெரியவே இல்லை. நம்ம பாட்டு ஓடுறோம். அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க போனாங்க, எழுத்து வீட்டுக்காரங்க போனாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்ததா சொன்னாங்க. யாரும் சொல்றாங்களோ நம்பாதீங்க. மகிழ்ச்சியா இருக்கவங்க யாரும் வெளியில சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க நான் மகிழ்ச்சியா இருக்கேன். மகிழ்ச்சி என்பது எப்படி இறைவனை வந்து நம்ம உணர முடியுமோ அந்த மாதிரி ஆத்மாத்மாக உணர வேண்டிய விஷயம், வெளியே சொல்லிக்கிற விஷயம் கிடையாது. ஓடுறோம், எதை நோக்கி ஓடுறோம்? எதுக்காக ஓடுறோம்? நல்ல ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். எதுக்காக ஆசைப்படுறோம்? இந்த மன மகிழ்ச்சிக்காக. கரெக்டா? நான் சொல்றதெல்லாம் கரெக்டா? ஸோ அப்ப எல்லாருடைய ஆசையுமே மன மகிழ்ச்சி, மனநிலை தான். ஆனா அது எதுல கிடைக்குது? இதுக்கும் ஒரு உண்மை சம்பவம் இருக்கு. ஏன்னா நான் தத்துவமா பேசிட்டு போர் அடிச்சுக்கோம். அப்போ உங்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு உண்மை சம்பவத்தின் கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா என் தத்துவமா இருந்தாலும் இந்த கதையை உங்களுக்கு மறக்கிறதுல வாழ்வோட. அது என்னன்னா, ஒரு நைஜீரியாவினுடைய தொழில் அவரோட பேர் வந்து அவர் உண்மையா இன்னுமே இருக்கிற அவருக்கு 62 வயசாவது. நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா அவரை வந்து படிக்கலாம். ஃபெமி ஒட்டடால் அவர் பேரு. அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவர். ஆனா இப்ப வந்து ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் ஆப்பிரிக்கா யாருன்னா அவர் தான். ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் வைக்கலாம். அந்த குடும்பத்தில் இருக்கும்போது அவர் சின்ன வயசுல அவருக்கு ரொம்ப ஆசையா, நான் எப்படியாவது பணக்காரனாகும், எப்படியாவது பணக்காரனாகும்னு அவர் ஆசைப்பட்டார். அவர் நினைச்சாரா, நம்ம பணம் நிறைய சேர்த்துட்டோம்னா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா ஏழ்மையில அதுதான் தெரியும் நம்ம கண்ணுக்கு, வேற எதுவும் தெரியாது. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு நம்ம பணக்காரனாகும். அதே மாதிரி பணக்காரன் ஆயிட்டாரு. சொல்லுவாங்க இல்லையா, மனம் இருந்தால் ஆர்வம் உண்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டாரு, உழைச்சாரு, சாதிச்சிட்டாரு. இப்ப யோசிக்கிறாரு, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, மன மகிழ்ச்சி இல்லை. என்ன ஆச்சு? இதுக்கு பணம் கிடைச்சா நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நம்ம நினைச்சோம், சந்தோஷம்
சந்தோஷம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே சில பேருக்கு நம்ம மாதிரி பக்கத்தில் இருக்கவங்கலாம் கேட்குறாரு. ஆனா மனவளக்கலை பயிற்சி அவருக்கு கிடைக்கல பாவம். அதனால பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாரு. அவங்க சொல்றாங்க, நீ பணத்தை சம்பாதிச்ச அனுபவிச்சியா? நீ பணத்தை அனுபவிச்சாதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். எப்படி அதை அனுபவிக்கிறது? இருக்கிற காஸ்ட்லியான காரணம் லக்ஸூரியஸ் லைஃப் வாழு. ஏன் பழைய மாதிரியே இன்னும் நீ சீக்கிரமா கிடக்குற? நீ எப்படி இருக்கியோ முதல்ல ஆரம்ப காலத்துல அதே மாதிரி நீ இருக்கிற. அதனால உனக்கு மகிழ்ச்சி இல்லை. நீ ஆடம்பரமான கார் வாங்க, ஆடம்பரமா ஒரு வீடு கட்டு, ஆடம்பரமான வாட்ச் வாங்க, ஆடம்பரமா வாழ்ந்தா நீ சந்தோஷமா இருக்கலாம். அவரும் நம்பிட்டு என்ன பண்றாரு? எல்லா ஆடம்பரத்தையும் வாங்குறாரு. கடைசியா பாக்குறாரு, அந்த கார்ல போனாலும் அவருக்கு சந்தோஷம் இல்லை, அந்த வாட்சை கட்டினாலும் அவருக்கு சந்தோஷம் இல்லை. அப்புறம் யோசிக்கிறாரு, என்னன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு நம்பர் வர்றாரு. அவர் சொல்றாரு, பாக்கா இதுல எல்லாம் சந்தோஷம் இல்லை, ஒரு கம்பெனி ஆரம்பி, உலகத்திலேயே அது நம்பர் 1 கம்பெனியா மாத்து. அப்போ உன் அறிவை திறமையை எல்லாரும் பாராட்டுவாங்க. நீ ஒரு 1000 பேருக்கு 10,000 பேருக்கு வேலை கொடுப்ப. அப்போ உனக்கு என்ன ஆகும்? சந்தோஷம் வரும். இதுதான் சந்தோஷத்துக்கான வழி. உடனே அவங்க அதே விட பெரிய கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அது ஒன்றும் அவருக்கு கஷ்டமான விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் தான். 5 வருஷத்துல அந்த கப்பல் கம்பெனி என்ன ஆகிட்டாரு? நம்பர் 1 ஆகிட்டாரு. ஆனா திரும்பவும் உட்காந்து யோசிச்சு பாக்குறாரு, இன்னும் இல்ல, மகிழ்ச்சி இல்ல. அப்புறம் தான் என்ன பண்றாரு? இப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. இவ்வளவுதான் அரும்பாடு பட்டுட்டோம், நமக்கு வந்து மகிழ்ச்சி மட்டும் கிடைக்கலப்பா, மன நிம்மதி மட்டும் கிடைக்கலப்பான்னு உழப்பிட்டு போது அவர் ஃப்ரெண்டு வர. அவர் சொல்றாரு, இங்க பக்கத்துல ஒரு ஊனமுற்றோர் பள்ளி இருக்கு. அதுல ஒரு 200 பிள்ளைங்க இருக்காங்க, கால் இல்லாத பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வீல் சேர் வாங்கிட்டாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல என்ன இருக்கு, வாங்கி கொடுத்துட்டா போச்சு. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீ தான் உன் கையால அந்த வீல் சேரை கொடுக்கணும். அதுக்கு டைம் இல்லையாப்பா, பரவாயில்ல, நீ எப்ப ஃப்ரீயா இருக்கியோ சொல்லி நம்ம போ. சரி, நான் ஒரு 2-3 பேர் கொடுத்துட்டு வந்துருக்கேன், பரவாயில்ல, 200 பேர்லாம் என்னால கொடுக்க முடியாது, ஓ தாராளமா அப்படின்றாரு. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் டேட் போறாங்க. போய் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அந்த 200 குழந்தைங்களையும் நிக்க வைக்கிறாங்க. எல்லாம் வந்து அந்த கிரச்சஸ், அந்த இது இருப்பாங்களே மூட்டுக்கோள், அதை வச்சு தாங்கி 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 ஒவ்வொரு குழந்தையா வருது அவர்கிட்ட. அவர் புது வீல் சேரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுல அந்த குழந்தைங்களை உட்கார வச்சு தள்ளிட்டு போறாங்க. அப்ப ஒவ்வொரு குழந்தைங்களுடைய முகத்தையும் பாக்குறாரு. அது வரைக்கும் ஒரு ஊன்றுகோலோட நடந்து இருந்த குழந்தை முதல்ல அந்த வீல் சேர்ல உட்காந்து எவ்வளவு சந்தோஷப்படும், எவ்வளவு மகிழ்ச்சி அது முகத்துல இருக்கும். அப்ப அவருக்குள்ள இதுவும் ஒரு உணர்வு. அவரால் 2 குழந்தை 3 குழந்தையோட போக முடியல. 200 குழந்தைக்கும் அவரே கிட்ட நின்று என்ன வேலை வேணா எப்படி வேணா இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணி 200 குழந்தைகளுக்கும் வீல் சேர் கொடுத்து அவங்களை உட்கார வச்சு அவங்களை வாழ்த்தி அனுப்புறாரு. முடிஞ்சிச்சு, ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. கடைசியா கிளம்புறாங்க போது ஒரு பொண்ணு கொடுக்குது. என்னன்னு கேட்கறாரு போயிட்டு, அங்கிள் கிட்ட உங்களை நான் பார்க்கணும், உங்க முகத்தை பார்க்கணும். அவருக்கு ஒன்றும் புரியல. சரி வராது கிட்ட, என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு 10 வருஷமா இந்த வீல் சேர்க்காக ஏங்கிருக்கேன். தினம் நான் காலையில எழுந்து சாமி கிட்ட ப்ரேயர் பண்ணுவேன், கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன். என்னன்னா எனக்கு எப்படியாவது ஒரு வீல் சேர் கொடு, இந்த கிரச்சஸை வச்சுட்டு என்னால நடக்க முடியல, ரொம்ப வலிக்குது எனக்கு, அதனால எனக்கு ஒரு வீல் சேர் கொடுத்துட்டா நான் இன்னும் நிறைய இடங்களுக்கு போவேன், இன்னும் நிறைய இடங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருட காலமா நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய பிரார்த்தனையை இன்னைக்கு நீங்க நிறைவேற்றிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நாளையில இருந்து நான் திரும்ப ப்ரேயர் டைம் இருக்கும், நான் போவேன். போயிட்டு நான் என்ன வேண்டிக்கிறது, என்னுடைய ஆசையை தான் நீங்க நிறைவேற்றி வச்சுக்கிட்டீங்கல்ல, அதனால நாளையில இருந்து நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும் அதே போல நீங்க சந்தோஷமா இருக்கணும், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நேரம் அவர்கிட்ட ஒரு மாற்றம் வந்தது பாருங்க. அப்பதான் அவருக்கு அந்த மன மகிழ்ச்சி, அந்த நிறைவு, அந்த நிம்மதி எல்லாமே ஒரு செகண்ட்ல அப்படியே ஒரு மூளையில அந்த ஹாப்பி ஹார்ட் சொல்லுவோம் இல்லையா, அது பூரா செக்ரெட் ஆச்சா. அவர்கிட்ட பெரிய மாற்றம் வந்துச்சா. அதுக்கப்புறம் பிடிச்சாரா 1000 பிசினஸ் மீட்டிங், 1000 அப்பாயின்மெண்ட்ஸ், பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னா ஒரு பக்கம் இருக்குதுப்பா. இத மாதிரியான வாய்ப்புகள், அதாவது அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்கள் படும் ஆனந்தத்தை நேரில் பார்க்குற அனுபவம் எங்க கிடைக்குதோ அங்க முதல் அப்பாயின்மெண்ட் போடும். மீதி அப்பாயின்மெண்ட்லாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆகவே அன்பானவர்களே, எதற்காக இவ்வளவு விளக்கம் சொல்லணும்னா, இப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்ம ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு நம்ம வரணும். அதாவது இந்த சிந்தனை ஏதோ கேட்டோம், நல்லா கதை சொன்னாங்க, நல்லா பொழுது போச்சு, ஒரு 3/4 மணி நேரம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். அது என்னவாக இருக்கலாம் நானே ஒரு சஜஷன் சொல்ற பாருங்க. எதற்காக நம்ம இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுனா, வாழ்க்கையில நம்ம சில மாற்றங்களை கொண்டு வரும்போது தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது வரும். சரி, அப்ப எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சி
நம்மால் முடிந்தது. இப்ப நம்ம 100 ரூபாய்க்கு எல்லாமே ஏதோ உதவி செஞ்சுட்டு போனோம் வச்சுக்கோங்களேன். அதை படிப்படியாக இன்னும் அதிகப்படுத்துங்க. 200 ஆகுங்க, 300 ஆகுங்க, 400 ஆகுங்க. இதற்காக தான் இந்த சிந்தனை. புரியுங்களா? நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு திரும்ப மனத்தால் கிடைக்கலனாலும் மன மகிழ்ச்சியாக. கடைசி அடுத்து அந்த கதையை சொன்னேன், இந்த ஃபேமிலி ஓட்டுக்கார கதையை. அவர் மாதிரி நமக்கு மன மகிழ்ச்சி, மன அமைதி, மன நிறைவு என்பது நிச்சயமாக கிடைக்கும். புரியுதுங்களா? ஒண்ணு ஃபர்ஸ்ட் நீங்க அது. ரெண்டாவது, அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் செய்யணும். அறங்கள் இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், அதை அதிகப்படுத்திக்கணும். இன்னையில இருந்து என்ன பண்ணுவோம்? சங்கல்படுத்துவோம். இன்னும் நம்மால் முடிந்தது அறத்தை அதிகப்படுத்தணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதை அதிகப்படுத்தணும். அடுத்தது, இதை அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு போகணும், நம்மளோட பிள்ளைகள். ஏன்னா நிறைய இடங்கள்ல பார்க்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நிறைய டீனேஜ் பிள்ளைகளை கவுன்சிலிங் கூட்டிட்டு வராங்க. நமக்கு இருக்கக்கூடிய அறம் ஒழுக்கம் கூட இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இல்லை. பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நாளைய சமுதாயம் எப்படி இருக்கும் பயமா இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன நம்ம அப்பா அம்மா கொடுத்த இந்த ஒழுக்கம், இந்த அறம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க தவறிட்டமோடு பயமா இருக்கு. இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்குறது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் செல்போன்ஸ். சரிங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பிள்ளைங்களெல்லாம் கூட்டு போய் பர்த்டே கொண்டாடுறாங்க கேக் எடுக்கிறோம், பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் பார்ட்டி பண்றதும், இதெல்லாம் வந்து ஒரு தப்பான வழிகாட்டுதலாக நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கிறோம். அப்ப பிள்ளைங்க பிறந்த நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த அறத்தை ஊன்றுங்கள். எப்படின்னா, அநாத ஆசிரமம் இருக்கு இல்லையா, அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு போய் அங்க வந்து அந்த பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸோ சாப்பாடோ புத்தகமோ எது முடியுதோ அதை உங்கள் பிள்ளைகள் கையால கொடுக்க வைக்கும். அப்படி இல்லையா, முதியோர் இல்லம் இருக்கு இல்லையா, அங்க கூட்டிட்டு போக, அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு உடை இது மாதிரி செய்யும் போது அந்த பிள்ளைகளுக்கு ஆழ்மனதில் பதியும். வாழ்க்கை என்பது என்டர்டைன்மெண்ட் கிடையாது, என்ஜாய்மெண்ட் கிடையாது. நம்ம வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுங்கிறது நம்ம தான் சொல்லணும். இந்த பெரிய தப்பு நடக்கிறதே பெற்றோர்களால நம்ம கிட்ட இருந்துதான். இந்த மாதிரி நம்ம அவங்க கேட்கறத வாங்கி கொடுக்கறதுனாலையும், இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்ட்டி பண்றதும் கேக் வெட்டுறதையும் அதெல்லாம் நம்ம கலாச்சாரமே கிடையாது. அதெல்லாம் பழக்கப்படுத்துறதுனால தான் அவர்களுடைய ஃபியூச்சர் எதிர்காலம் என்ன ஆகுது? தவறான பாதையில ஆகவே அன்பானவர்களே, இன்றைய சிந்தனையிலிருந்து இதை நீங்க தயவு செய்து கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட். அடுத்தது, மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு கவிதை சொல்லுவாங்க, பிறர் விருப்பம் கூர்ந்துணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்தல் கடமை என்றும் அறம் என்றும் அன்பு என்றும் அறிந்து கொள்வோம். அது என்ன அந்த கவிதை? இந்த கவிதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த இரண்டொழுக்க பண்பாடு தான் சொல்றாங்க. அதை என்னன்னு சொல்றாங்கன்னா, நம்மளுடைய கடமைங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கடமைன்னா டியூட்டி. அடுத்தது அதே கடமை தான் அறமாக மாறுதுங்கிறாங்க. நான் திரும்ப சொல்லிட்டே இருந்தேன், அறம் செய்யுங்க அறம் செய்யுங்க, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கன்னு. அப்ப கடமை என்பதும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும் என்பதும் கடைசியா சொல்றது அன்பு என்பதும் ஒன்று. ஏன்னா ஒருத்தர் மேல நமக்கு அன்பு இருந்தாதான் அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும். அப்ப மனித வாழ்க்கையினுடைய அடிப்படையே எதுவாக இருக்குங்க? அன்பு. அன்பு மட்டும் இல்லைன்னா உலகமே இல்லை. உண்மை அதுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செய்யாதனாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனையுமே. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசதிகள் எதுவுமே இல்லை. நம்மளாம் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப எவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். அதாவது டெக்னாலஜிக்கலா. ஆனா மனதளவில் எப்படி இருக்கும்? இவ்வளவு சௌகரியங்கள் இருந்தும் அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சந்தோஷம் இப்ப இல்லையே. காரணம் என்னன்னா, அந்த அன்பு, லேக் ஆஃப் லவ். அன்பு என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சு போயிடுச்சு. காரணம் செல்போன் தான். பட் என்ன பண்ண முடியும்? செல்போன் இல்லாம இப்ப வாழ முடியாது. அப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதை கரெக்டா தேவையான அளவு பயன்படுத்திக்கிறோமோ பயன்படுத்திட்டு அன்பு செய்தல் என்பதை கடைபிடிக்கும். அதுக்கும் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். சரி, எப்படி செய்யலாம் அன்பு செய்யலாம் அப்படின்னு. அதாவது எப்படி செய்யலாம்னா, வாரத்துக்கு ஒரு நாளோ, மாசத்துக்கு ஒரு நாளோ, இல்ல வருஷத்துக்கு ஒரு நாள் போன நிலவரம் எடுத்துக்கலாம், அன்பு தினம்னு மாத்திக்கலாம். அதாவது புதுசா இருக்கே. அந்த அன்பு தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம மனசுக்காக நம்ம செய்யறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அன்னைக்கு யாரையும் திட்ட போறது கிடையாது, யாரையும் கோவப்பட போறது கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்க போறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்தவங்க கிட்ட அன்பா இருக்க முடியுமோ, யாருக்கு என்ன தேவையோ உதவி செய்ய போறோம், இருக்க முடியுமோ இருக்க போறோம். அவ்வளவுதான். சிம்பிள் தானே? இது கஷ்டமா? முதல்ல குடும்பத்துல இருந்தே ஆரம்பிக்கணும். முதல்ல வாழ்க்கை துணை, பிள்ளைங்க, மாமியார், மருமக, அங்க இருந்தே ஆரம்பிக்கணும். அப்படிதான் அது விரிந்து கொஞ்சம் கொஞ்சமா சமுதாயத்துக்கு வரணும். நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா அன்பு நம்ம கூட என்ன பண்ணுவோம்? வீட்டை விட்டு வெளியே வந்துடும். கரெக்டா? இந்த அன்பு தினத்தை கடைபிடிக்கலாமா? எத்தனை பேர் அன்பு தினத்தை கடைபிடிக்க இப்ப தயாரா இருக்கீங்க? கையை வச்சுக்கோங்க. எல்லாருமே வா. அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம். அது உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துட்டேன். வாரத்துக்கு ஒரு நாள்
அப்படி முடியாதா? மாசத்துக்கு ஒரு நாள், அதுவும் முடியலையா? போனா பிறந்த நாள் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கட்டுக்கிறாங்க. அன்னைக்கு மட்டுமாவது காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணுங்க, எல்லாரும் மேலேயும் அன்பு செலுத்துங்க. நீங்க நினைச்சுப்பீங்க இந்த மாதிரி எல்லாரும் மேலேயும் அன்பு செலுத்தினா எல்லாரும் நல்லா இருப்பாங்க, அப்படிதானே? இல்ல, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்களை சார்ந்தவர்கள் நல்லா இருப்பாங்க. ஆகவே அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.